சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டாக்டர், என் அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன்ல ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? அவங்க கோமால இருந்து மீண்டு வந்துருவாங்களா? இனிமே அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா அவங்க கோமால இருந்து எப்ப ரெக்கவர் ஆவாங்கன்னு தெரியல. கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும். சம்பத், உங்க ஒய்ஃபை நீங்க வீட்டுக்கு கொண்டு போய் பாத்துக்கிறீங்களா இல்ல இங்கேயே வச்சு பாத்துக்கிறீங்களான்னு முடிவு பண்ணிக்கங்க. டாக்டர், என் ஒய்ஃப் சுயநனவோட இருந்தா வீட்டுல கொண்டு போய் வச்சு பாத்துக்கலாம். ஆனா இவ இப்ப இருக்கிற கண்டிஷன்ல வீட்டுல கொண்டு போய் வச்சு பார்க்க முடியாது. அப்பனா அவங்கள கண்டினியூவா ஹாஸ்பிட்டல்லே வச்சு ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறீங்களா? ஆமா டாக்டர், செலவு பத்தி கவலையே இல்ல. இங்கேயே இருக்கட்டும். ஒரு கேர்டேக்கர் போட்டு இங்கேயே வச்சு பாத்துக்கிறோம். நானும் திவ்யாவும் டெய்லி வந்து பாத்துட்டு போறோம். ஓகே, அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிடலாம். பாத்துக்கங்க. சரிங்க டாக்டர். மா எழுந்துருமா, பயமுறுத்தாதம்மா ப்ளீஸ். என்ன பாரு திவ்யா, உன் அம்மாவோட நிலைமை பார்த்து நீ அழவே கூடாது. என்னால அழாம இருக்க முடியாதுப்பா. ஈஸ்வரிய ஒரே ஒரு தடவை ஜெயிச்சிட்டா போதும்னு அம்மா சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. ஆனா இப்ப ஈஸ்வரி எதிர்த்து நிக்க கூட முடியாத அளவுக்கு அவங்க இப்படி கிடக்குறாங்க. அம்மாவோட லைஃப் இப்படி ஆயிடுச்சேப்பா. திவ்யா, நான் சொல்றத நீ கேளு. அழுதா கோவம் குறைஞ்சிரும். உன் அம்மாவை பார்த்து நீ அழாத. உன் அம்மாவை பார்த்து நீ கோவப்பட. உன் அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை பழிக்கு பழி வாங்கணும்னு மனசுல வெறி ஏத்திக்க.